சிம்பிளா, ஈஸியா கிளியர் ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நுங்கு மாதிரி இருக்கும். இது இளநீர்லயும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா தேங்காயோட தண்ணீலயும் பண்ணலாம். சீக்கிரமா பண்ணிரலாம். கார்ன்ஃப்ளவர் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பால்ல வந்து சின்ன சின்ன கியூப்ஸா போட்டும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ, இதுக்கு முதல்ல 2 தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உள்ள இருக்கிற அந்த சுளைகள் எடுக்கக்கூடாது. அதனோட தண்ணிய மட்டும் எடுத்துக்கங்க. இதுக்கு இந்த தண்ணிய யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா இளநீரோட தண்ணிய யூஸ் பண்ணலாம். ஸோ இளநீரோட தண்ணி அப்ப கிடைக்காதனால, நான் வந்து தேங்காவோட தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ ரொம்ப முத்துன காயோட தண்ணி எடுக்க வேணாம். மீடியமா இருக்கிறதுலேருந்து நீங்க எடுத்தா நல்லாயிருக்கும். இல்ல அப்டின்னா அது தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் வரும். இப்போ பிளைன் சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். இதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஜெல்லி மாதிரி உருவாகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ முதல்ல இந்த சைனா கிராஸை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2 தடவை நீங்க வாஷ் பண்ணிக்கங்க. இப்படி இல்ல அப்படின்னா, வெஜ் ஜெலட்டின் இருக்கு. அத வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பேன்ல சின்ன கப்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு சுகர், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சைனா கிராஸை போட்டுட்டு, இது நல்லா உருகுற வரைக்கும் நீங்க குக் பண்ணணும். இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டேஜில அந்த தண்ணிய வந்து இளநீருடைய தண்ணிய வடிகட்டி ஊத்தணும். அதாவது தேங்காய் தண்ணி. ஊத்திட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, திக் ஆகும். ஓவரா திக் ஆகாது. ஜெல்லி மாதிரியெல்லாம் ஆகாது. ஸோ இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க எல்லா ஃப்ரூட் ஜெல்லிக்குமே பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எடுத்தீங்கன்னா, தேங்காய் தண்ணிய வடிகட்டிட்டு இதில ஊத்தி பண்ணலாம். இப்போ ஒரு டின்ல வந்து நம்ம ஊத்திரலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பவுல் இருக்கும். அதில ஊத்தி கூட நம்ம ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். அதுவும் வடிகட்டிட்டு தான் நீங்க ஊத்தணும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில வைக்கணும். நீங்க ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. இது செட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். ஆனா நல்லா சில்லுன்னு ஆகணும் அப்படின்னா, நமக்கு டைம் தேவை. ஸோ இது டீமோல்ட் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாம தனியாவும் சாப்பிட்லாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்லிமில்க்கு கொஞ்சம் சுகர், ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு, இந்த ஜெல்லிய சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி போட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் போடக்கூடாது. நீங்க தேவைப்பட்டா கிரீன் ஆர் ரெட் கலர், ஸோ பிங்க் கலர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸா ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.